இந்த கிளைமேட்டுக்கு அருமையான ஒரு சூப் இது. சளி, இந்த இருமல் தொல்லை இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த ஒரு சூப்பாக இருக்கும். இஞ்சி அதிகமாக சேர்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக வரும். சப்போஸ் இஞ்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மிளகு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப காரம் இருக்கும், சாப்பிட முடியாது. இந்த தேங்காய் போடலன்னா ஆப்ஷனல் தான். ஆப்ஷன் போட்டால் தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நாங்கள் இப்போ இதில் தேங்காய் போட்டு தான் சூப் பண்ணுறோம். நல்லா இருக்கும் சூப். இந்த 10 வகையான இலைகளையும் இது என்னென்னா கொஞ்சம் விஷத்தன்மையெல்லாம் இருக்கும். அதனால என்னென்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, பின்னாடி பக்கம் பூச்சிலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக வந்து உப்பு தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணியை சேர்த்து அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வதக்கிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மூலிகையை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துறேன். மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ, இந்த 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ராணி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சூப் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா சளி இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நீக்கிறதுக்கான ஒரு வீட்டிலேயே நம்ம பண்ணக்கூடிய சூப். இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். சின்னவங்க இருக்கும்போது கொஞ்சமாக சாப்பிட்லாம், ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு. பெரியவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml-லேருந்து 100 ml வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பு பேர் வந்து 10 வகை மூலிகை சூப்புன்னு பேர் இருக்கு. 10 வகை மூலிகை சூப். தேவையான பொருட்கள்: தூதுவளை சிறிதளவு, தும்பை சிறிதளவு, ஆடாதொடை சிறிதளவு, துளசி சிறிதளவு, குப்பைமேனி சிறிதளவு, கரிசலாங்கண்ணி சிறிதளவு, கற்பூரவள்ளி சிறிதளவு, வெற்றிலை சிறிதளவு, புதினா சிறிதளவு, மல்லி சிறிதளவு, முடக்கத்தான் சிறிதளவு, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு தோல் நீக்கியது 8 பல், சின்ன வெங்காயம் தோல் நீக்கியது 10, பெரிய வெங்காயம் 1, தக்காளி சிறியது 1, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், தேங்காய் 1 துண்டு, மஞ்சள் தூள் 2 சிட்டிகை, உப்பு சிறிதளவு, தண்ணீர் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் வெண்ணெயில் தாளிச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. அது தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்காங்க. அது கொதிச்ச பிறகு முதல்ல சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு பண்ண போகிறோம். இந்த 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப இஞ்சி அதிகமாக சேர்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக வரும். சப்போஸ் இஞ்சியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மிளகு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப காரம் இருக்கும், சாப்பிட முடியாது. இது ரெண்டும் நல்லா வதங்குது. வதங்கின பிறகு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 8 பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். வதக்கிட்ட பிறகு பெரிய வெங்காயம் போடுவோம். நல்லா வதக்கின பிறகு அதுக்கு அடுத்தது தக்காளி கொஞ்சம் போடணும். நல்லா வதக்கியாச்சு. சப்போஸ் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த தேங்காய் போடலன்னா ஆப்ஷனல் தான். ஆப்ஷன் போட்டால் தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நாங்கள் இப்போ இதில் தேங்காய் போட்டு தான் சூப் பண்ணுறோம். நல்லா இருக்கும் சூப். அது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பல்லு இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான். ஒரு சிப்பு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு பண்ணினா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் புதினா, மல்லி இது ரெண்டையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம்,
சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2 சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 சிட்டிகை. ஓகே. ரொம்ப மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போதும். இது நல்லா வதங்கிருச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கும் போது இப்போ நாங்கள் ஒரு 5 பேர்லேருந்து 10 பேர் வரைக்கும் குடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கோம். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ மேற்கூடி சொன்ன ஒரு 10 வகையான மூலிகை சூப் சொன்னோம் இல்லைங்களா? இந்த 10 வகையான இலைகளையும் இது என்னன்னா கொஞ்சம் விஷத்தன்மையெல்லாம் இருக்கும். அதனால என்னன்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு, பின்னாடி பக்கம் பூச்சிலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து உப்பு தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்ணியை சேர்த்து அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வதக்கிக்கலாங்க. இப்போ வந்து வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இருக்கிற இலையெல்லாம் க்ளீன் பண்ண இலையே இப்போ நான் வந்து வதக்கிடுறேன். நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்துட்டு வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. இது கிரைண்டர்ல மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை அரைச்சி வரதுக்குள்ளர நம்ம ஒரு 1 லிட்டர் அளவுக்கு யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சாப்பிடலாம். அதனால ஒரு 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். இது கொதிக்கிட்டோங்க. அதுக்குள்ளர இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மூலிகையெல்லாம் வந்து ஒரு 10 வகை மூலிகையும் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம சூப்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்புலாம் சொன்னோம் இல்லைங்களா? அதையும் கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிட்டு வந்த மூலிகையை ஃபர்ஸ்ட் இதில் சேர்த்துறேன். மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். போட்டு ஏற்கனவே வதக்கிட்டோம். ஒரு தடவை கொதிச்சா போதும். ஏற்கனவே தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மூலிகையை அரைச்சி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறமா மசாலாவையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொதிக்குது. கொதித்த உடனே ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். போடுங்க. போதுமா? அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே அப்படியே போட்டுட்டு இறக்கிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு அருமையான ஒரு சூப் இது. சளி, இந்த இருமல் தொல்லை இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறந்த ஒரு சூப்பாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பத்து வகை மூலிகை சூப் செய்முறை. அடுப்பில் கடாயை வைத்து அது சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, நறுக்கிய பெரிய வெங்காயம், தக்காளி அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு நன்கு வதக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து ஒரு துண்டு தேங்காய், புதினா, மல்லி இவற்றை சேர்த்து வதக்கிய பிறகு மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு வதக்கிக் கொள்ளவும். இவை அனைத்தும் நன்கு வதங்கியதும் அதனை ஒரு தட்டில் கொட்டி சூடு ஆறியதும் மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனிடையே தண்ணீரில் கொஞ்சம் கல்லு உப்பு மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து 10 வகை மூலிகை இலைகளையும் நன்கு அலசி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அடுப்பில் மீண்டும் கடாய் வைத்து அது சூடானதும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் சுத்தம் செய்த மூலிகை இலைகளை போட்டு நன்கு வதக்கி பின் சூடு ஆறியதும் அவற்றையும் மிக்சியில் போட்டு அரைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அடுப்பில் ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் 1 லிட்டர் அளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் நன்கு கொதிக்க ஆரம்பிக்கும் தருணத்தில் அரைத்து வைக்கப்பட்டுள்ள மூலிகை இலைகளை முதலில் சேர்க்கவும். அதனைத் தொடர்ந்து அரைத்து எடுக்கப்பட்ட சின்ன வெங்காயம், மிளகு, சீரக மசாலாவை 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த நீரில் கலக்கவும். ஏற்கனவே நன்கு வதக்கப்பட்ட பொருட்கள் என்பதால் ஒரு கொதி அளவு வைத்தால் போதுமானது. கொதி வந்த பிறகு கல்லுப்பு சேர்த்து கருவேப்பிள்ளை, புதினா, மல்லி இவற்றை பொடி பொடியாக நறுக்கி மேலாக தூவி இறக்கினால் ஆரோக்கியமான சூப் தயார். இந்த அளவு சூப்பை 10 பேருக்கு பரிமாறலாம். மழை, குளிர் நேரங்களில் சளி, இருமலுக்கு உகந்தது.